எல்லோருக்கும் வணக்கம். சைதாப்பேட்டில் தெருவா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன, இன்னைக்கு ஒரு வேலையாவது கிடைக்குமா அப்படின்னு தவிச்சிருந்த பையனை இன்னைக்கு 3 வேளை திருப்தியாக சாப்பிட வச்ச இந்த தெய்வத்தை வணங்குறது தான் என்னுடைய கடமை. இவ்வளோ நாளான பிறகும் அவர்கிட்ட ஒரு விஷயமா கற்றுட்டே இருக்கோம். சமீபத்தில் டேரக்டர் கூட அமெரிக்கா போயிருந்தேன். நிஜமாவே ஒரு ரியாக்ட் போட்டு அங்கே பட்டிமன்றம் பேசுகிறாங்க சாரு. அந்த பட்டிமன்றத்தில் பின்னி எடுக்கிறாங்க. ஒரு அதாவது ஒரு செகண்டுக்கு கிளாப்ஸ் விழுது. பிரமாமா கை தட்டுறாங்க. இறங்கி வந்தோன்னே டைரக்டர் மிஸ்டர் சொன்னாங்க, ஏங்க இதுக்கு தான் நீங்கள் ஒரு வாரமாக காலைல 3 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி உட்காந்து குறிப்பிட்டுனே இருந்தீங்களா? இப்போ தாங்க தெரியுதுன்னாங்க. ஒரு பட்டிமன்றத்துக்கு பேசுறதுக்கு கூட ஒரு வாரம் காலைல 3 மணிக்கு குறிப்பெடுத்து வச்சு இயக்குற ஒரே இயக்குனர் எங்கள் டைரக்டர் தான். ஏதோ வச்சதெல்லாம் ஷாட்டு, வந்ததெல்லாம் ஷாட்டு, எனக்கு எல்லாம் வரும் அந்த எண்ணம் இன்னும் இல்லை. இன்னும் ஹோம்ஒர்க். அவர் டாலியில் ஷாட் வச்சார். பசங்க மியூசிக்கல் சேர் சுற்றி ஓடுவாங்க. தனித்தனியாக ஷாட் எடுத்தார். நடுப்புற சென்டரில் கேமரா வச்சுட்டு அந்த பொண்ணை சுற்றி வர சொன்னார். எந்த பக்கம் சார் லுக்குன்னு, அப்புறம் ரைட்டில் பார்க்க சொல்லிருந்தார். அப்புறம் அந்த பையனுக்கு எடுத்தால் லெஃப்ட்டில் பாருன்னார். சார் 360 டிகிரி சுற்றுது கேமரா, ஃபுல்லாக சுற்றுறீங்க, ரைட்டு லெஃப்ட்டுறீங்க. இது வரைக்கும் நானும் எடுத்ததில்லை, இப்போ எடுக்கிறோம். கரெக்டாக வந்தால் கட் பண்ணி வச்சுக்குவோம், இல்லைன்னா வேறு ஜென்ரல் ஷாட் வச்சுக்கணும். நான் இதை இந்த படம் வச்சேன், இதுக்கு ஃபார்முலா இதான் டெக்னாலஜி, இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படிலாம் இல்லை. திறந்த புத்தகம், எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி கொடுத்ததாலாம் உங்கள் முன்னாடி நாங்களாம் நிற்கிறோம். மேடைக்கு வர்றது அவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம். இந்த துணை முதல்வருக்கு எப்போதும் உதவி இயக்குநராகவே இருக்கிறதுக்கு ஆண்டவங்களுக்கு வழி செய்யணும். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, பாக்யராஜ் சார் ஆஃப்டர் அ வெரி வெரி லாங் டைம் உங்களை மறுபடியும் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூ ஷுட் கம் பேக் அகெயின் வித் ஃபுல் ஃபோர்ஸ், பிகாஸ் உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய திரைக்கதை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயங்கள். எனக்கு மட்டும் இல்லை, மொத்தம் தமிழ்நாட்டுக்கே, இந்தியா எல்லாருக்குமே, தமிழர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ உங்களை ரொம்ப நாளும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மறுபடியும் வித் ஃபுல் ஃபோர்ஸ் நீங்கள் மறுபடியும் வரணும். இட்ஸ் ரியலி நைஸ் டு சி. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் சார் ஒரு பெரிய என்டர்டெய்னர். அவரோட ஜெயராம் சாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே எதிர்பார்ப்பு பயங்கரமாக கூடிடுச்சு. ஸோ ஐம் ஷுர் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி அடைய செய்யும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் பாக்யராஜ் சார், ஜெயராம் சார் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் திஸ் மூவி ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன சொல்கிறதுனே தெரில. தனியாக உட்காந்தனா ரொம்ப நேரம் பேசுவேன். ஆனால் அந்த மேடையில் பேச கூப்பிடும்போது ஒரு சின்ன ஜலக் இருக்குது நமக்கு. இருந்தாலும் என்னுடைய அன்பு சகோதரிகளை எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இன்னொரு விஷயம், திரை உலகத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய 7 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை தெரிந்த ஒரே நபர், அந்த பெருமைக்குரிய நபர் என்னுடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். ஏன்னா அவர் என்ன சென்னைக்கு நீ நடி அப்படின்னு சொல்லலைன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் முன்னாடி என்ன பேசியே இருக்க முடியாது. நான் முதல்ல முருங்கைக்காய் சமாச்சாரம் வச்சு முந்தானை முடிச்சல அறிமுகப்படுத்தினார். ஆனால் ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு மேக்கப் டெஸ்ட் போட்டு காலையில் ஷூட்டிங் வச்சு, அதுவும் ஓல்டு கேட்டப்போ போட்டு அப்படியே மூஞ்சியெல்லாம் கோடெல்லாம் போட்டு நிற்க வச்ச ஒரே இயக்குனர் எங்களுடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் தான். ஏன்னா அந்த சின்ன வீடு படத்தில் நான் ஓல்டு கேட்டப் பண்ணியிருக்கும் போது, அப்போ தான் நான் என்னுடைய 2வது 3வது படம் அது. நான் செய்ய மாட்டேன்னு சொன்னபோது அன்னைக்கு அவர் சொன்னார், ஏன்னா திரையுலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்காருங்க, ஏன்னா அவங்கள மகன்னு கூட சொல்லலாம். அந்த வரிசையில் எங்களுடைய இயக்குனர் அவர்களை என்கிட்ட சொன்னாங்க, இந்த கேரக்டர் நீ நடிச்சீன்னா உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்ன்ற பேர் வரும், இல்லைன்னா என்னன்னு கேளு அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ அந்த வார்த்தை இன்னைக்கு எவ்வளோ நிஜமாக இருக்குது. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லுன்ற மாதிரி அந்த சின்ன வீட்டில் நடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, இவர் சாதாரணமாகவே ஒரு கவர்ச்சியோடு சேர்ந்த ஒரு சில்மிஷமான நிறைய வசனங்கள் இன்னைக்கு திரையுலகத்தில் வசனகர்த்தாக்கள், இயக்குநர்கள்னு சொல்ற வரிசையில் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அந்த 4-5 பேர்ல எங்களுடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களும் இருக்காருன்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் மூலமா நான் திரையுலகுக்கு இத்தனை வருஷமா நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்நாள் பூராவும் பாக்யராஜ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை,
இவருடைய இந்த முருங்கா சமாச்சாரம் மாதிரியே இங்கே வந்து கேரளத்து சேச்சியில் ஒரு சாங்கை போட்டு அங்கேயும் அவருடைய குசும்ப காமிச்சிருக்கிறாரு. ஸோ இவருடைய கதை வசனங்கள் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷாலிட்டி எப்பவுமே இருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கும் பொழுது இந்த பாடல் மட்டும் இல்லை, சீன்ஸ்ல கூட நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது விஷயங்கள் தெரிய வருது. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும்னு நான் வாழ்த்துறேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்துல 2 கிங்ஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு கேரளத்து கிங் காமெடி கிங் ஜெயராம் அவர்கள், இன்னொன்னு தமிழக கிங், அதாவது இயக்குனர் வரிசையிலும் சரி, கதை வசனத்திலும் சரி, கதாநாயகனும் சரி, காமெடியிலும் சரி எங்களுடைய பாக்யராஜ் அவர்கள் இன்னொரு கிங். இந்த 2 கிங்குகளும் சேர்ந்து இந்த படத்தில் கலக்கி இருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்து மீண்டும் ஒரு முந்தானை முடிச்சியை போல தமிழகத்தில் மீண்டும் ஒரு சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்து கூறி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம்.